கோவையில் கூட்டணி கட்சி பண்ணுற சில விஷயங்களை உங்களால் ஓப்பனாக விமர்சிக்க முடியுமா? யூ கேன் இதர் ஸ்கிப் ஆர் யூ கேன் ஆன்சர் திஸ். இதை ஸ்கிப் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் விமர்சிக்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன விஷயங்கள் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம விமர்சிக்கணும். விமர்சிக்கிற அளவுக்கு எங்களுடைய கூட்டணி கட்சிகள் எதுவுமே செய்யலை, பாராட்டுற அளவுக்கு தான் செஞ்சுருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற நிற்கிற செட்டிங் எம்எல்ஏ இருக்கார் இல்லைங்களா, அவங்கள பற்றி ஏதாச்சும் ஒரு நல்ல குணம் உங்களால் வந்து சொல்ல முடியுங்களா? நல்ல குணம்னு என்ன சொல்ல முடியும்? அவருடைய நெருக்கமாக இருக்கக்கூடிய கல்யாணத்துக்கும் இரங்கலுக்கு மட்டும்தான் போகிறாரு, வேறு எதுக்குமே போகிறதில்ல. கவுண்டம்பாளையம் விட உங்களுக்கு வேறு ஏதாவது தொகுதியில் நின்றுக்கலாமே அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? இல்லையே, நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி கவுண்டம்பாளையம் தொகுதி நான் விருப்பப்பட்டு கேட்ட தொகுதி, என்னுடைய சொந்த தொகுதி. அதனால் அப்படி ஒன்றும் மற்ற தொகுதியில் போய் இருக்கணும், இல்லை எனக்கு அந்த தொகுதி இருந்தால் ஈஸியாக இருக்கும், நான் இங்கே போயிருந்தா ஈஸியாக ஜெயிச்சிருவேன் அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் கிடையாது. திரு ராகுல் காந்தி அவர்கள் கிட்ட இருந்து வந்த கடைசி மெசேஜ் ஷேர் பண்ண முடியுமா எங்ககிட்ட? லாஸ்ட் வீக் இங்கே கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்திருந்தார், அப்போ பார்த்தோம். சொன்னப்போ ஒரே கடைசியாக சொன்னது வந்து ஃபைட் வெல் அப்படின்னாரு. கான்ஸ்டிடுவன்சியை பற்றி, எலெக்ஷன்ஸை பற்றி ஃபைட் வெல் அப்படின்னாரு. மக்கள் வந்து இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஓட்டு போடலைன்னா உங்களோட அடுத்த பிளான் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக போடுவாங்க, ஏன் போட மாட்டாங்க? போடுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. ஸோ அடுத்த பிளான்லாம் கிடையாது, அவங்ககிட்ட இருக்கிறதா பிளான்.